இதாண்டா வெள்ளிங்கிரி. வாண்டரிங் வில்லேஜஸ் அஃபிஷியல்லேருந்து பிரகாஷ் பேசுகிறேங்க. இது ஒரு பெரிய வீடியோ பதிவாக இருக்குங்க. இது வந்து அதிகாலையில் தொடங்கி, அதாவது இருட்டில் தொடங்கி வெளிச்சம் வர ஆரம்பித்து சூரியன் வந்து கிட்டத்தட்ட சாயந்தரம் வரைக்கும் போகிற வீடியோங்க. முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறீங்க, என்ன சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளார போவோம். இன்னைக்கு வந்து நம்ம தென்கைலாயம்னு சொல்கிற கோயம்புத்தூரில் இருக்கிற வெள்ளிங்கிரி மலைக்கு தாங்க போயிட்டு இருக்கிறோம். 5833 அடி உயரம் இருக்கிற இந்த வெள்ளிங்கிரி மலை வந்துங்க தமிழ்நாட்டிலேயே மிக கடினமான மலை ஏறுற பகுதிங்க. நம்ம இப்போ அதுக்கு முன்னாடி தான் இருக்கோம். கூட்டமே இல்லாத வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் தான் இருக்கோம். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதியே வந்து மலை ஏறக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. நம்ம அதுலேருந்து ஒரு 4-5 நாள்லேயே நம்ம மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். கூட்டமே கிடையாதுங்க. எடுத்தோடனே அந்த விநாயகர் கோயில் வரும், அங்கே சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே உள்ளே போக வேண்டியதாங்க. இதுக்கப்புறம் ஒரு மார்ச், இந்த சிவராத்திரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கூட்டம் வரும். அப்போ தான் வந்து மேலே கடைகள் எல்லாமே வரும். இப்போ எந்த கடைகள் எதுவும் கிடையாது. அதனால் நீங்கள் ஏறுறதா இருந்தால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. மேலே ஒன்றுமே இருக்காது. சொனையில் வேணால் தண்ணி கிடைக்கும், அதை தவிர ஒன்றும் கிடைக்காது. நம்ம காலையில் 5 மணிக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டேங்க. இப்போ இந்த முன்னாடி அந்த செக்கிங் நடக்கிற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். சுத்தமாக கூட்டம் கிடையாது, கொஞ்சம் பேர் தான் வர்றாங்க. இப்போதைக்கு 100கள் இருக்குது. 100கள் பல 100 ஆகும், பல 100கள் வந்து 1000கள் ஆகும், 1000கள் வந்து லட்சங்களில் தான் போய் முடியும் மே மாதங்கும் போது. வணக்கம்ங்க. நம்ம வந்து இன்றைக்கி வெள்ளிங்கிரி ஏற ஆரம்பிச்சிட்டோம். சரியாக ஒரு 5:10 ஆச்சு. அதிகாலையிலேயே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து என்னோடய 5வது பயணம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம அப்படியே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இதுங்க ஆரம்ப பகுதி. யாரையும் காணோம். படிக்கட்டுகள் எடுத்தோன்னே உங்களுக்கு ஸ்டீப்பாக ஏற ஆரம்பிக்கும். நல்லா நெட்டு குத்தலாக இருக்கும். ஆரம்பத்திலேயே நம்மளை நல்ல மூச்சு வாங்க வைக்கிற மலை தாங்க இந்த வெள்ளிங்கிரி மலை. மலை வந்து படிக்கட்டு மலை. இதுவே செம டஃப்பாக இருக்கும். இதை வந்து கடந்து போயிட்டா உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய டெஸ்ட்டை பாஸ் பண்ண மாதிரி தான். இப்போ தாங்க பர்வத மலை போயிட்டு வந்தேன். அங்கே வந்து முக்கால்வாசி ஏறினதுக்கப்புறம் தான் வந்து நல்லா வேர்க்க ஆரம்பிச்சிது. முகங்கள் எல்லாமே துடிக்க ஆரம்பிச்சிது. முகமும் இதுவே நல்ல பீட் கிடைக்கும். பட் இங்கே ஆரம்பத்துலேயே ஆரம்பிச்சிருச்சிங்க. காலையில் சீக்கிரமே ஏற ஆரம்பிச்சுங்காட்டி கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. கட 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 கடன்னு ஏற ஆரம்பிச்சிட்டுங்க. 1200 படிக்கட்டை என்னமோன்னு நினைக்கிறேன். முதல் மலையோட முடிவில் வந்து வெள்ளை விநாயகர் கோயில் இருக்கும். கொஞ்சம் பேர் அப்போ தான் இறங்குறாங்க. எல்லாம் நைட் ஏறிட்டு காலையில் இறங்குறவங்க. நம்ம வெள்ளை விநாயகர் கோயில் வந்தாச்சுங்க. ஒரு வழியாக அவரை கும்பிட்டு நம்ம அப்படியே கிளம்புறோம். சூப்பருங்க. நம்ம இப்போ விநாயகர் கோயில் தாண்டிட்டு இப்போ 2வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். 2வது மலை பாதை ஓரளவுக்கு இப்படி இருக்கும், நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் படிக்கட்டு வரும், அதுக்கப்புறமா வழுக்கு பாறை வரும். வாங்க பார்ப்போம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. டக்குன்னு முடித்த மாதிரி இருக்குது. மலைக்கு 6 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எடுத்திருக்கேன். எக்ஸாக்டாக சொல்லணும் 50 நிமிஷம். இங்கேருந்து மறுபடியும் படிக்கட்டுகள் ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு அப்படியே
இருட்டு விலக ஆரம்பிக்குது. இப்போ நம்ம 2வது மலையில் தான் இருக்கோம். அப்படியே மேலே தொடர்ந்து போயிட்டுருக்கோம். நம்ம மேலே ஏற ஏற கொஞ்சம் பேர் கீழே இறங்கி வரதை பார்த்துருப்பீங்க. இவங்கெல்லாம் ஒன்றா சாயந்தரமோ இல்லை நைட்லேயோ போயிட்டு இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோயில் தெரியுதா? வந்துருச்சே, கிட்டதான் பக்கம் வந்துட்டீங்க. ஓரளவுக்கு வெளிச்சம் வர ஆரம்பிச்சிச்சுங்க. மணி 6:15 மாதிரி ஆயிடுச்சு. இனி பாதை சரியாக தெரிய மாட்டேங்குது. நான் மேலே பாருங்கள், நல்லா தெரியுது, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம 2வது மலையில் இருக்கோம். இங்கே பூரா மூங்கில் காடாக தான் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. சத்தம் கேட்குதுங்களா? குருவிகளோட சத்தம் சூப்பராக இருக்குது. வெடிய ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம இப்போ இருட்டு விலகிற டைமில் தாங்க மலை ஏறிட்டு இருக்கோம். பாருங்கள், அந்த இருட்டோட தன்மை வந்து போய் வெளிச்சம் வர ஆரம்பிச்சுன்னு அந்த பகுதி எப்படியெல்லாம் மாறிட்டு இருக்குன்னு பாருங்கள். இது நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா தெரியும். அதுக்கு காலையில் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பறவைகளும் பூச்சியோட ராகங்களை கேட்குறீங்களா? எப்படி இது வரீங்க? ரொம்ப அருமையாக இருக்குது. மலை ஏறி வந்த கஷ்டமே தெரில. சில்லுன்னு இருக்குது. சுற்றி வர பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கிறீங்க. நல்லா வேர்த்து கொட்டிச்சு, நல்லா வேர்வை தொடச்சிட்டு அப்படியே ஏற ஆரம்பிக்கிறோம். ஒன்றும் கஷ்டம் தெரியல இது வரைக்கும். கடைகள்லாம் பாருங்கள், ஒன்றும் கிடையாது. இனிமேல் தான் எல்லாம் ஆரம்பிப்பாங்க. குண்டு குண்டு பாறை இருக்குது. இதெல்லாம் தாண்டி போனோம்னா நம்மளுக்கு வழுக்கு பாறை வந்துடும். தூரத்தில் ஒரு 3 பேர் போகிறாங்க. ஸோ இங்கேருந்து தான் அங்கே வழுக்கு பாறை ஆரம்பிக்குது. வழுக்கு பாறை பேருக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் அந்த படியை தாண்டி மற்ற ஏரியாவில் ஏறினீங்கன்னா கண்டிப்பாக வலிக்கு விட்டு நான் ஒரு வாட்டி வலிக்கு விழுந்துட்டேன். இந்த இடத்துல தான் கொஞ்சம் நமக்கு நல்லாவே வெளிச்சம் வரும், நல்லாவே ஒரு வெட்டாறு வெளி வருங்க. ஸோ வழுக்கு பாறையில் இருக்குங்க. பாருங்கள், இதுதான் வழுக்கு பாறையோட பாதை. அப்படியே ஏற ஆரம்பிக்கிறோம். விடிய ஆரம்பிக்குது. சூப்பராக இருக்குது. அது இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நல்ல சில்னஸ் நல்லாவே இருக்குது. செஞ்சு இந்த குச்சி இல்லாமல் ஏறாதீங்க. ஏறும்போது கூட ஏறிடலாம், இறங்கும்போது ரொம்ப கஷ்டம். குச்சி எடுத்துகிட்டு போங்க. ஸோ இப்போ வழுக்கு பாறை முடிஞ்சு அடுத்தது மறுபடியும் இந்த மாதிரி கல் பாதை, படிக்கட்டு பாதை. இன்னும் நம்ம 2வது மலையில் தாங்க இருக்கோம். வாங்க அப்படியே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்ட்டு. 2வது மலையோட முடிவில் கிட்டத்தட்ட பாம்பாட்டி சித்தர் குகை வருங்க. இப்போ நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். காலையில் நல்லாவே இருக்குங்க நடக்கிறதுக்கு. 2 பக்கம் பாருங்கள், நல்லா புதரும் செடி கொடி நல்லா வளர்ந்துருக்கு. பூக்கள்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கறக்கு. நம்ம அப்படியே மேலே போயிட்டுருக்கோம். யானை அங்கங்கே மரத்தையெல்லாம் பிடுங்கி எறிஞ்சதையும் நம்ம பார்க்க முடியுதுங்க. பாருங்கள், சைட்ல எல்லாம் தெரியுது, எல்லாம் முறிச்சு எரிஞ்சிருக்குது. நிறைய மூங்கில் மரங்கள் எல்லாம் முறிச்சு எரிஞ்சிருக்குது. நம்ம அப்படியே தொடர்ந்து போகிறோம். பாருங்கள், சூரியன் வந்தாச்சு. அட்டகாசமாக இருக்குது காலையில் பார்க்கறக்கு. மேலேருந்து நம்ம 1-2 பேர் இறங்கி வரதையும் பார்க்க முடியுது. காலையில் நல்லாவே இருக்குங்க போகிறக்கு. அப்படி தொடர்ந்து மேலே ஏறிட்டே இருக்கோம். பூராமே மூங்கில் மலை தான். 2வது மலை நிறைய மூங்கில் காடு வரும். நம்ம ஒரு வழியாக பாம்பாட்டி சித்தர் குகைக்கு வந்துட்டுங்க. பாம்பாட்டி சித்தரை பற்றி தெரியும். பாம்புகளை பிடிக்கிறதுக்கு போய் அவர் மருதமலையில் போய் அங்கிருந்து தான் அவர் வந்து சித்தரானார். அவர் வந்து 18 சித்தர்களில் அவர் ரொம்பவே முக்கியமான சித்தர். அவரை நம்ம கும்பிட்டு நம்மளோட பயணத்தை தொடர்ந்து நம்ம மேலே கொண்டு போகிறோங்க. எல்லாம் கடைகள் தான் இருக்கும், ஒன்றையும் காணோம். எல்லாம் யானை கழிச்சு போட்டுருச்சா இல்லை என்னன்னு தெரில. பாம்பாட்டி சித்தர் கோவை தாண்டி நம்ம அப்படியே மேலே போகிறோம். இதை வேறு தாண்டி போகணும்.
ஒரு மாதிரி கொஞ்சம் செரீனாக இருக்குது இந்த இடங்கள். ஒரு மாதம் கழித்து பாருங்கள், இந்த இடம் பூரா சுத்தமாயிரும். எல்லாம் நடந்து நடந்து சுத்தமாயிரும். கொஞ்சம் குப்பை சேரும். 7 மலைகள் இருக்கிற இந்த வெள்ளிங்கிரி மலை, தென் கைலாயம்னு சொல்கிற இந்த வெள்ளிங்கிரி மலை எப்பவுமே டஃப் தான். இப்போ வர ஆரம்பிச்சிங்கன்னா வெயில் வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய பேர் நைட்டு தான் ஏறுவாங்க. அது அந்த லோக்கல்ஸ், அதை கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நைட்டு தான் ஏறுவாங்க. ஏன்னா பகலில் ஏறுனா வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், உங்களுக்கு சூடாயிரும். வெறுங்காலில் தான் நடப்பாங்க, அதனால் காலில் பற்றிக்கும். அதனால் நைட்டு ஏறிட்டு நைட்டில் இறங்கிற நைட்னா சாயந்தரமாக ஏறிட்டு காலையில் இறங்கிடுவாங்க. நம்ம வந்து காலையில் 5 மணிக்கு தான் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். பட் ஏறி இறங்கிடலாங்க, ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பகலில் தான் ஏறிட்டேன். வெயில் நல்லா இள வெயிலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள், வாங்க பார்ப்போம். 2 மலை இப்போ ஏறியாச்சு, மணி 7 போகுது. கோபிக்கோ காஃபி மிட்டாயை வாயில் போட்டு அப்படியே நம்ம நடக்க ஆரம்பிச்சாச்சுங்க. ஏன்னா சுத்தமாக கடைகள் கிடையாது, கூட்டம் வர ஆரம்பிக்குது, கடைகள் வரும். ஸோ நீங்கள் பிப்ரவரி மாதம் இல்லை மார்ச் ஆரம்பத்தில் கூட பெருசாக கடைகள் இருக்காது. அந்த டைமில் வர்றீங்க அப்படின்னா ஒரு 2-3 ஆரஞ்சு பழம், சில ஆரஞ்சு மிட்டாய்கள், 2-3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. பகல்னால் கண்டிப்பாக ஜாஸ்தியாக வேணும், அதுவே நைட்டுனா ஓரளவுக்கு தெரியாது. இப்போ வெள்ளிங்கிரி மலை ஏறிட்டு இருக்கும்போது இந்த வெள்ளிங்கிரியோட சிறப்பு விஷயங்களை பார்ப்போங்க. கொங்கு நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை எல்லையின் இறைவன் சிவபெருமானின் திருவுருவமாய் விளங்குவது தென் கைலாயம் என்று போற்றப்படும் வெள்ளிங்கிரி மலையாகும். இறைவன் பஞ்சலிங்கமாய் 7வது மலையில் திகழும் இத்திருத்தலம் வெள்ளியங்கிரி என்றும் ரசதகிரி, தட்சிண கைலாயம், பூலோக கைலாயம், சஞ்சீவி கைலாயம் என்று பல்வேறு பெயர்களில் போற்றப்படுகிறது. சிவபெருமானுக்கு மாறாக தக்கன் செய்த வேள்விக்கு தேவர்களும் முனிவர்களும் சென்றதால் இறைவன் கோபப்பட்டு வேள்வியை அளித்தார். தேவர்களையும் முனிவர்களையும் சபித்து விட்டார். பின்பு தன் முகத்தை 5 கிரிகளாக கொண்டு கொங்கு நாட்டில் மறைந்தார். சாபம் நீங்க பெற்ற தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானை காண விரைந்தனர். நவகிரக பீடிதங்கள் நீங்க பழனி திரு ஆவினன்குடி கன்னிகாவனத்தில் புரட்டாசி மாதம் 5 வாரம் தவம் ஏற்றி சனி பகவான் அருள் பெற்றும், ஐப்பசி மாதம் 5 வாரம் பவானியில் துலா முழுக்கு செய்தும், கார்த்திகை மாதம் 5 வாரம் மேற்கண்ட அதாவது வெள்ளியங்கிரி பஞ்சகிரிக்கு சென்று பேறு பெற்று முடிவில் மகேசகிரியில் இறைவனை கண்டு வணங்கி பேறு பெற்றனர். தீராத நோய் தீர்க்கும் 6வது மலையின் அடிவார பகுதியில் அமைந்திருக்கும் ஆண்டிச்சுனை தீர்த்தம் இங்கு வற்றாத ஜீவ தீர்த்தமாய் உள்ளது. மேலும் அர்ச்சுனன் பாசுபதம் பெற்றதும் 30 முக்கோடி தேவர்களும் அண்டமா சித்தர்களுக்கும் உமையவள் வேண்டி இறைவன் சுயம்புவாய் அமைந்த இடத்தில் சுமார் 150 அடிக்கு கீழ் திசையில் பல கலை பலவரை அதாவது பல்கலை மேடை என்ற பாறையில் திருநடம் ஆடியும் காட்சி கொடுத்த இடமே 7வது கிரிமலையாகும். ஆற்றா மக்களின் அரும்பசி களைவோர் என்ற உலகின் மெய்நெறி வாழ்க்கை என்பது போல் காசியில் 1000 பேருக்கு அன்னதானம் செய்த பலனை இந்த கைலையின் சாரலில் ஒருவருக்கு பசியார செய்தால் அடைவார். கூட்டத்தோடு போகும்போதுங்க உங்களுக்கு நடக்கிறதுக்கு பாதை இருக்காது. ஆனால் கூட்டம் இல்லாதப்போ நடக்கிறதுக்கு பாதை இருக்குது, ஆனால் லாங்காக தெரியுது எல்லாமே. யாராவது பேசிட்டு வருவாங்க, சிவசிவான்னு சொல்லிட்டு வருவாங்க. யாரும் இல்லாமல் நடக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பாருங்கள், இதுதான் சொன்னேன், இந்த இடத்துல தண்ணி பிடிச்சிட்டு நம்ம போய்க்கணும். ஏன்னா வேறு வகை தண்ணி இருக்காது. கடைகளும் இப்போ பிப்ரவரி மாதத்தில் இல்லை, மற்ற டைம்லேயும் நீங்கள் தண்ணி பிடிக்கலாம். நம்ம இப்போ சொர்க்கத்தில் இருக்கேங்க. தென் கைலாய சொர்க்கத்தில் இருக்கோம். அருமையாக இருக்குது. அங்கே பாருங்க, பூரா மேகங்கள் தான். அருமையாக இருக்குது.
3 மலைகள் கடந்தாச்சுங்க. 3 மலைக்கு 3 மணி நேரம் ஆயிருக்கு. 8 மணி ஆயிடுச்சு. ஏன்னா நான் ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கிறேன். பூரா எல்லாமே காடு தான். இங்கிருந்து பாதை இந்த மாதிரி, இங்கே கல்லெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி தான் மண் தான், ஹார்டாக இருக்கும் மண். ஆனால் ஹார்டு மண் தான், இப்படி தான் இருக்கும். வெயில் வந்தோன்னே எப்படி வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். இந்த பாதை எல்லாமே அப்படி தான் போக ஆரம்பிக்கிறோம். சூரியன் அப்படியே மேலே கிளம்பி வந்துருச்சுங்க. ரொம்ப வெயிலெலாம் தெரியல, எனக்கு காற்று அப்படி விசு விசு விசுன்னு அடிக்குது. ஃபுல்லாக எல்லா இடமே நல்ல வெளிச்சமாயிருச்சு. ஓரளவுக்கு வெயில் இருக்குது, ஆனால் வெயில் தெரியலிங்க. உங்களுக்கு அந்த 4வது மலையிலேருந்து பார்க்கும்போது 2 மலைகளுக்கு இடையில் அந்த மேகங்கள் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குது பாருங்கள். அதுவே ஒரு மலை தொடர் மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே பரவசமாக இருக்குது. ஏதோ பஞ்சு வந்து அங்கே மிதக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் தருது. ஸோ இப்போ நம்ம 4 மலை முடிஞ்சு 5வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். மணி 8 கொஞ்சம் தாண்டி இருக்குது. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சூப்பராக இருக்குதுங்க. இங்கே பாருங்க, அட்டகாசமாக இருக்குது. மலைகளுக்கு உள்ளார மேகங்கள், வெண்மேகங்கள், முகில்கள், இந்த மாதிரி வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. அது இவ்வளோ லென்த்தாக. நம்ம இப்போ இருக்கிறதுலையே சுலபமான மலையில் தாங்க இருக்குது. இது 5வது மலை. அப்படி தான் போகணும். பெருசாக கல்லோ எதுவும் இருக்காது, நார்மலாக இருக்கும். நம்ம அப்படியே போகலாம். விடிய காலையும் போது அந்த மூலிகை மனமெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வெயில் வர ஆரம்பிச்சிச்சு, அதனால் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. இருந்தாலும் ரொம்ப வெயில் தெரியல, சில்லுன்னு தான் இருக்குது. காற்று அப்படி இருக்குது. வாங்க தொடர்ந்து பார்ப்போம். திருநூறு மாதிரியே இருக்குது. அதனால் வந்து இது திருநீர் மலைன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. காடுகள்லாம் பாருங்கள், அப்படி அருமையாக இருக்குது. இந்த பக்கம் காடு, இந்த பக்கம் மேகக்காடு. என்ன ஒரு கான்ட்ராஸ்டிங்கான ஒரு பாதை. நம்ம அப்படியே ஒட்டன் சித்தர் சமாதிக்கு வந்துட்டுங்க. இது 4வது மலை 5வது மலைக்கு இடையில இருக்கு. ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த இடம் எல்லாமே. அப்புறம் நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஹைக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் பிளெயினில் நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒட்டன் சித்தரை சாமி கும்பிட்டு அங்கே அப்படியே திருநூறுலாம் பூசிட்டுங்க நம்ம அப்படியே தொடர்ந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இங்கிருந்து பாதை பார்த்தீங்கன்னா நார்மலாக கீழே நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மேலே ஏற ஏற கொஞ்சம் பேரெல்லாம் கீழே வர்றாங்க. நல்லா இருக்குங்க இந்த இடமெல்லாம் நடக்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்கும், யார் வேணாலும் இங்கெல்லாம் நடக்கலாம். இப்போ நம்ம 5வது மலையான பீமன் களி உருண்டைக்கு வந்துட்டுங்க. அது களி உருண்டை மாதிரியே இருக்கிறங்காட்டி தான் அதை வந்து பீமன் களி உருண்டைன்னு சொல்கிறாங்க. இங்கிருந்து எல்லாமே ஒரு மாதிரி திருநீராக இருக்கும். அங்கங்கே எல்லாம் தோண்டி வச்சுருப்பாங்க. நம்ம அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்குங்க. பாதை பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி படிக்கட்டாகவும் இருக்காது, பிளெயினாகவும் இருக்காது. ஒரு மாதிரி 2 கட்டான் பாதையாக தான் இருக்கும். தெரியுதுங்களா? அதுதான் 7வது மலை. இப்போ நம்ம 6வது மலையில் இருக்கோம். நம்ம மூஞ்சியில எல்லாம் சிரிப்பு தான் வருது. அதுதாங்க உச்சிக்கு போகிற பாதை பாருங்கள். வெள்ளியங்கிரி மலையின் உச்சி அதுதான். அங்கே தான் போக போகிறோம். ஸோ உச்சியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட 5 மலை முடிச்சாச்சு. 6வது மலையில் இருக்கோம். இந்த பாதையிலெல்லாம் நடக்கும்போது ஐயோ இப்படியே இருந்துடக்கூடாதா எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுங்க. இதெல்லாம் வந்து 5800 அடிக்கு மேலே இருக்கிற பகுதிக்கு நடந்து போகிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வே தராது. ஏன்னா இந்த லெஃப்ட் சைடு பூரா உங்களுக்கு பனியும் மேகங்களுமா இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும், எக்ஸாட்டிக்காக இருக்குது இந்த பிளேஸு. நம்ம அப்படியே போயிட்டே இருக்குங்க தொடர்ந்து. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பகுதிகள். நம்ம இப்போ 6வது மலையில் இருக்குங்க. கீழே போயிட்டுருக்கோம். அந்த சொன்னையில் போய் இன்னைக்கு குளிக்க போகிறேன். இதுவரை குளிச்சது கிடையாது, இன்றைக்கி தான் குளிக்க போகிறேன். நல்ல புதராக இருக்குது.
6வது மலை ஏறி இறங்குற இடத்துல நல்ல கருகருன்னு பச்சை, அடர்த்தி பச்சை, கரும்பச்சையாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் மாதங்கள் ஆச்சுன்னா அப்புறம் உங்களுக்கு அப்படியே வாட ஆரம்பிச்சு இந்த நிறத்தோட, பச்சை நிறத்தோட தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம 6வது மலையோட முடிவில் இருக்கிற 7வது மலையோட ஆரம்பத்தில் இருக்கிற ஆண்டி சுனைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த சுனையில் இருக்கிற தண்ணி வந்து அவ்வளோ கடுகடுகடுன்னு இருக்கும், சின்னப்பாக இருக்கும். இதில் நீங்கள் குளிச்சா உங்களோட உடம்போடி எல்லாமே நல்லா போகுறாங்க. இந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருக்குங்க. இது நம்ம சாமி கும்பிட்டுறோம். இங்கே வந்து நான் வந்து முதல் தடவையாக வந்து நான் குளிச்சேங்க. ரொம்பவே சில்லிப்பாக இருந்தது. உள்ளுக்குள்ளாரியே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆரம்பத்தில் வீடியோ ஆரம்பத்துலேயே நான் உங்களுக்கு காமிச்சிங்க. எல்லாரும் இந்த சிவலிங்கத்தை கும்பிட்டு அப்புறமா தான் கிளம்புவாங்க. பாருங்க, நம்ம 6 மலைகள் ஏறியாச்சு. அந்த கடுகடுன்னு இருந்ததுனால ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிருக்காச்சுங்க. அவ்வளோ கடுகடுப்பு, சில்லிப்பு. ஒருத்தர் பாருங்க உள்ளே போய் ரொம்ப நேரம் குளிச்சுட்டுருக்காரு. அப்படியே அந்த கடுகடுன்னு தண்ணியில் அந்த சொனையில் குளித்ததுக்கப்புறம் அப்படியே உடம்பு ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடுச்சிங்க. நம்ம அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கிறோம். வாங்க போவோம். பனியை பாருங்க, அங்கே அப்படியே ஏறுது. பனி தெரியுதுங்களா? அப்படியே அந்த பனி எங்கேருந்து வருதுன்னா எங்கேயோ வந்து வருது. இங்கேருந்து வருது. அப்படியே இந்த முகில்கள் எல்லாமே கலைஞ்சு போகுது. பனி எது முகில் எதுன்னு தெரியல. உண்மையிலேயே இது வந்து ஒரு சொர்க்கம் தாங்க சொல்லணும். அந்த மேக கூட்டங்கள் எப்படி போகுது பாருங்களேன். நான் அது பக்கத்துல வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தேன். எந்த ஒரு பைசா செலவும் இல்லாம நம்மளோட உடல் உறுதியில தான் இந்த மலைக்கெல்லாம் வர முடியுங்க. இதாண்டா வெள்ளிங்கிரி. ஸோ இப்போ நான் 7வது மலையில் தான் இருக்கோம். உச்சியை நோக்கி தான் நம்ம பயணம். இப்போ மணி எவ்வளோ ஆச்சு? 9:30 ஆயிடுச்சு. 5:15 ஆரம்பித்தோம். 4.25 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா நான் ஸ்லோவாக தான் ஏறிட்டுருக்கேன். உங்களுக்கு தண்ணி தீர்ந்துருச்சுனாலும் பிரச்சனை இல்லைங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு சொனை மாதிரி இருக்குது. அது அந்த ஹோஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஃபில்டர் பண்ணி தண்ணி பிடிச்சிட்டு போய்க்கலாம். சூரியன் ஓரளவுக்கு நல்லாவே மேல் எழும்பி நிற்கிற காட்சி பாருங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த 2 பாறைக்கு மேலே நம்ம அப்படியே 7வது மலையில் தாங்க இருக்கோம். இங்கே வந்து ஒரு விநாயகர் சிலை இருக்குது. இன்ஃபேக்ட் 2 விநாயகர் சிலை இருக்குது. நம்ம விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த 7வது மலையோட பயணத்தை வந்து தொடர்ந்து நம்ம போயிட்டே இருக்கோம். அந்த மேகங்களை பார்க்க அவ்வளவு ஒரு பூரிப்பாக இருக்குதுங்க. உண்மையாகவே இந்த மாதிரி காட்சிகள் வேறு எங்கேயுமே இவ்வளோ லென்த்தாக கிடைக்காது. நம்ம இப்போ வெள்ளிங்கிரியோட 7வது மலையில் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளவு முகல்கள் போகுது. அப்படியே பனியும் கலந்துருக்கு, மேகம் கலந்துருக்கு. பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம 7வது மலையில் கிட்டத்தட்ட ஒரு பாதி கிட்ட வந்துட்டோம். இன்னொரு பாதி இருக்குது. ரொம்பவே டஃப்பாக இருக்கும். எல்லாரும் ஏற முடியாது. பார்ப்போம். சிவபெருமான் காட்சி கொடுத்த அந்த 7வது மலையில தாங்க இருக்கும். இந்த மலை, அந்த குகையை பார்க்கும்போது நம்ம ஏதோ கிட்ட வர மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்கணும். கிட்ட வர மாதிரியும் இருக்கும், தூரமாகவும் இருக்கும். இது ஒரு இந்த மலை, அந்த 7வது மலை வந்து ஒரு மாதிரி கடியான மலைங்க. முதல் மலை எவ்வளோ டஃப்பாக இருக்குமோ அதே மாதிரி இந்த மலை இருக்கும். ஆனால் இந்த மலையில் என்ன ஒரே ஒரு மாற்றம்னா படிக்கட்டுகள் இருக்காது, வெறும் மலையேற்றம் தான். சுற்றி வர இருக்கிற இயற்கை காட்சிகளை பார்த்துட்டு நம்ம அப்படியே சிவசிவான்னு சொல்லிட்டு நடக்க வேண்டியதுதாங்க. நம்ம இப்போ 7வது மலையில் பாதி தூரம் தாண்டி உட்காந்துட்டு இருக்குங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஏறவே முடியல, ரொம்ப முக்குது. இதுவரை கஷ்டம் தெரியல, பட் 7வது மலை ரொம்பவே டெஸ்ட் பண்ணுது. இங்கே இருக்கிற நிறைய அந்த திண்ணூர் பத்தினி தலைகள் தான் நம்மளுக்கு வந்து சளி பிடிக்க விடாமல் பார்த்துக்குது இந்த மலை ஏறும்போது. இதுதான் அதிகாலையில் ஏறும்போது உங்களுக்கு அந்த மூலிகை வாசம் தர மாதிரி கொடுக்கும் வாசம். நம்ம அங்கே போகணுங்க.
பச்சைக்கு மேலே வெண்பனி பூர்வ மாதிரி தான் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா பாருங்க, பூரா வெண்காடுகள் மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே வெண் தன்மையாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. வெள்ளிங்கிரியோட உச்சிக்கு வந்தாச்சுங்க. 7 மலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சுயம்புவாக இருக்கிற சிவனை நம்ம தரிசிக்க போகிறோம். வெள்ளிங்கிரி ஆண்டவரை பார்க்க போகிறோம். அதுதான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் என்னோட இந்த 5வது பயணத்தை நான் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஏறக்குறைய. இந்த இடத்துலலாம் எக்கச்சக்க கூட்டம் இருக்கும். நடக்கிறதுக்கு இடம் இருக்காதுங்க. இங்கே எல்லாம் நின்றுட்டுருப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் பயமாக கூட இருக்கும். ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். பயமாகவே இருக்கும் உங்களுக்கு. முதல்ல நம்ம விநாயகர் கும்பிடுங்க. விநாயகரே, எல்லாத்துக்கும் நல்ல வழி விடுப்பா. சரியான காற்றுங்க, பயங்கரமான காற்று அடிக்குது. ஆனால் பூரா பனிக்காற்று தான். இங்கே மறுபடியும் சிவன் இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம இவங்களே கும்பிட்றோம். அப்படியே முன்னாடி போகிறோங்க. எந்தெந்த மலைகளுக்கெல்லாம் சிவன் போய் உட்கார்ந்தாரோ அதை வந்து கைலாயம் சொல்கிறாங்க. இந்த இடத்துலையும் வந்து சிவன் வந்து இருந்திருக்காருங்க. இந்த மலைக்கு வந்து சிவன் வந்து ரொம்பவே ஒரு व्यसனத்தோடு தான் வந்திருக்காரு. இங்கே வந்து அவர் வந்து ஒரு ஜாலியாவோ ஒரு சந்தோஷத்துலேயோ வரல, தியானத்துலேயும் இல்லை, ஒரு வித கோபத்துலேயும் மனச்சோர்வுலேயும் தான் வந்திருக்காரு. நம்மளுக்கும் அந்த மாதிரி வந்து இருந்து அப்படி ஒரு அனுபவத்தில் வந்தோம் அப்படின்னா இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவரை நீங்கள் கும்பிட்டீங்கன்னா நினைச்ச காரியம் வந்து கண்டிப்பாக நடக்குங்க. எனக்கான ஒரு வேண்டுதலையும் நான் வச்சேன். பார்ப்பங்க எப்படி என்ன நடக்குன்னு தெரில. இயற்கையாகவே 3 பெரிய பாறைகள் அமைஞ்ச இடத்துல அதுக்கு கீழே இருக்கிற வெள்ளிங்கிரி ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லாவே வந்து ஒரு சக்தியை கொடுப்பாரு, ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுப்பாரு. நான் ரொம்பவே திருப்திகரமாக கும்பிட்டுங்க. இந்த மாதிரி நான் இதுவரை கும்பிட்டதே கிடையாது. தனியாக நின்று கொஞ்ச நேரம் அவங்க அங்கே இருக்கிற அந்த மனிதர்கள் பண்ணி வச்ச அலங்காரம் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அந்த 3 மாதத்துக்கு அவங்க அங்கே தான் இருப்பாங்க. அவ்வளோ பனிக்காற்று வீசும். அந்த பாறையிலேருந்தெல்லாம் அந்த பனித்தண்ணி வந்து சுட்டு சுட்டா விழுகுமாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே மரியாதை கொடுக்கணுங்க. அவங்களுக்கு தொல்லை கொடுக்காம நம்ம சாமி கும்பிட்டு உடனே வந்துடணுங்க. இது வந்து என்னோட சின்ன வேண்டுகோள் எல்லாத்துக்குமே. வெள்ளிங்கிரி போகிறவங்களுக்கு எப்படா ஏறுதுன்னு ஆரம்பிச்சு அப்பாடா நம்ம தான் இங்கே வந்தோமான்னு ஒரு மலைப்போட நம்ம அப்படியே வெள்ளிங்கிரி ஈசனை கும்பிட்டுங்க. நம்ம அப்படியே வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு கோயில் குகை கோயிலேருந்து நம்ம அப்படியே கீழே இறங்குறோம். ரொம்பவே நல்லா இருக்கு இந்த இடம். வந்து அவ்வளோ மன திருப்தி இருக்கு. நம்ம व्यसனங்களை எல்லாம், அதாவது நம்ம கஷ்டங்களை எல்லாம் வந்து சிவன் கிட்ட இறக்கி வச்சாச்சு அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட நம்ம அப்படியே கீழே இறங்குறோங்க. நல்லா விசு விசு விசுன்னு காத்து அடிக்குது. இந்த இடத்த வந்து தோரண வயல்னு சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சுத்தி வர பார்க்கலாம். பெரிய பெரிய பாறைகள் இருக்கு. அந்த 3 பாறைகளுக்கு அப்புறம் இந்த ஒரு பெரிய பாறை இருக்கு. ரொம்பவே ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்குதுங்க. இந்த இடத்துல எல்லாம் நீங்க நின்று அனுபவிச்சு பாருங்க. சூப்பரா இருக்குது. ரொம்பவே சூப்பரா வெள்ளிங்கிரி பயணத்தை முடிச்சாச்சுங்க. உண்மையாகவே இந்த பயணம் வந்து இந்த வாட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சது. நான் எப்போ சொல்கிற மாதிரி சாமிகளை என்னோடய வீடியோவில் மேக்ஸிமம் காமிக்க மாட்டேங்க. அதுவும் இந்த மாதிரி புனிதமான ஒரு இடத்துல இருக்கிற சாமியை நம்ம நேராக தான் போய் பார்க்கணும். அதனால் என்னோடய வீடியோவில் காமிக்கல. பட் மற்றபடி எல்லா இடங்களையும் காமிச்சிருக்கேன். பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்க. காற்று சூப்பராக இருக்குது. காற்று விசு 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 விசுன்னு அடிக்குது. ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வாட்டி இந்த வருஷம் வெள்ளிங்கிரி வாங்க. உங்களுக்கு பல நல்லதுகள் நடக்கும். நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும். ஏறுறது எந்த அளவுக்கு இருந்து அதே மாதிரி இறங்குறதும் நல்லாவே டஃப்பாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக தான் போகணும். நான் கொண்டு வந்த குச்சி எங்கே மிஸ் பண்ணிட்டேன். இப்போது இறங்குறது நல்லாவே டிஃபிகல்ட்டாக தான் இருக்க போகுது எனக்கு.
காலையில் எதுவும் சாப்பிட்லைங்க. அதே மாதிரி இங்கேயும் அதாவது இப்போ எதுவும் சாப்பிட இல்லை, எதுவும் எடுத்துகிட்டு வர முட்டேன். நல்லாவே பசிக்குது. ஆனால் சிவனை கும்பிட்ட ஒரு திருப்தியில் உண்மையாகவே பெருசாக பசி தெரியலிங்க. பார்ப்போம். இந்த இடங்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக போகணும், ஏன்னா சறுக்கி விட்டுரும் அப்படியே நம்மளை ரோல் ஆகிட்டு அப்படியே போயிடும். போன தடவை ஒரு பையன் ரோல் ஆகிட்டு ஒரு செடியை பிடிச்சி நின்றுட்டுங்காட்டி தப்பிச்சுக்கிட்டான். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி இடங்களில் மெதுவாக தான் போகணும். வேகமாக போயிட்டு ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாதுங்க. இது ரன்னிங் ரேஸ் கிடையாது. மெடலோ சர்டிஃபிகேட்டோ வாங்கி நம்ம யார்கிட்டையும் காமிக்கிறதுக்கு. அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். மெதுவாக கீழே இறங்கும்போது கண்டிப்பாக குச்சி வேணும். எனக்குன்னு ஒரு குச்சி ஒன்று கிடச்சிதுங்க. நல்ல வேலை குச்சி இல்லைன்னா கஷ்டம், இல்லைன்னா ரொம்ப குனிய வேண்டியது இருக்கும், உங்களுக்கு பேக் பெயின் வந்துடும். இந்த பிப்ரவரி மாதத்தில் வெயில் இருந்தால் கூட காலையில் ஏறினா அதனால் வெயில் இருக்குது. இப்போ மத்தியானம் எவ்வளோ ஆச்சு, 11:30 ஆச்சுங்க. நான் ஒரு 10:30 மணி மாதிரி போயிட்டேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5.5 மணி நேரம் ஆயிருக்கு. இப்போ 11:30 ஆனால் கூட வெயில் ஓரளவுக்கு இருக்குது. இருந்தாலுமே பனிக்காற்று தான் வீசுது, அதனால் ரொம்ப வேர்க்கவெல்லாம் செய்யாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இது இப்படி தான் இருக்கும். 7ஆம் மலை விட்டு, அதாவது சாமி தரிசனம் முடிச்சுட்டு நம்ம வரும்போது இது வந்து சறுக்கு பாதைங்க. 2ஆவது மலையில் பார்த்த வழுக்கு பாறை மாதிரி இது நல்லாவே சறுக்கி விடும். அதனால் ஜாக்கிரதையாக போங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது, நல்லா இருக்குது. மேலே ஏதோ ஹேர் கட் பண்ண மாதிரி அந்த இடத்துல இருக்கு பாருங்க. நம்ம அப்படியே கீழ் நோக்கி நடக்கிறேங்க. ஒரு பெரியவர் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார், அதாவது சரியாக்கிறவன் வந்து சங்கடத்தில் இருப்பானாமா, நிறையாக்கிறவன் வந்து எப்பவுமே சந்தோஷமாக இருப்பானாமா. சிவன்கிட்ட நம்ம வேண்டுதல் வச்சுருக்கோம், பார்ப்போங்க என்ன நடக்குதுன்ட்டு. சாப்பாடு எதுவுமே இல்லாதங்காட்டிங்க உடல் ரொம்பவே சோர்ந்துருச்சு. அதனால ஒரு சோர்வோடவே தான் இந்த பயணத்திலேருந்து நம்ம கீழே தொடர்ந்துட்டு இருக்கோம். இந்த வெள்ளிங்கிரி வந்துங்க ரொம்பவே வந்து பல அற்புதங்கள் நிறைஞ்சது. பல சுனைகள் இருக்கு, சின்ன சின்ன அருவிகள் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி மூங்கில் மரம், தேக்கு மரம், நிறைய புல் வகைகள், நிறைய காய், அப்புறம் நிறைய மூலிகை செடிகள் எல்லாமே இருக்கு. ரொம்பவே இயற்கை வளம் நிறைந்த இந்த வெள்ளிங்கிரி மலையில தான் நம்ம இப்ப இருக்கோம். உங்களுக்கு நம்மளால அதை எல்லாத்தையும் உணர முடியுமா அப்படின்னா தெரியாது. இங்கே அந்த நீலக்குறிஞ்சி கூட இருக்கு, 12 வருஷத்துக்கு ஒரு வாரியாக தான் வரும். நம்ம இதெல்லாம் வந்து அதிகாலையில் இந்த இடத்துல, அதாவது இந்த 6ஆவது மலை 7ஆவது மலையில ஏறும்போதுங்க உங்களுக்கு அந்த மூலிகை வாசம் வந்து அப்படியே மூக்க தொலைக்கும். அதை வந்து அவ்வளோ அற்புதமா இருக்கும். நீங்க அந்த காலையில, அதாவது நேரத்திலேயே போய் பாருங்க. இந்த இடத்துல ஒரு 4 மணி 5 மணியில் இருக்கும்போது அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த மூக்க தொலைக்கும் போது அந்த மூலிகை வாசம் அவ்வளோ அற்புதமா இருக்கும். நம்ம அப்படியே மெதுவாக கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேங்க. நல்லா இருக்கு, ஆனால் ரொம்ப சோர்வாயிருச்சு. தயவு செஞ்சு ஏதாவது சாப்பிட்றக்கெல்லாம் கொண்டு வந்துருங்க. மறுபடியும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. கடைகள் எதுவுமே சிவராத்திரி வரைக்கும் எதுவுமே ஓப்பன் பண்ண மாட்டாங்க. சாப்பாடு தண்ணி கூட இங்கே சொனையில பிடிச்சிக்கலாம். சாப்பாடு இல்லாமல் கண்டிப்பாக வந்துடாதீங்க. நைட்டு வந்தவங்க எல்லாமே அங்கங்கே பாறையில் கீழே படுத்து கிடப்பாங்க. வெயில் வந்தது கூட தெரியாமல் தூங்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். நீங்கள் நைட்டு வந்து மேலே தங்குற மாதிரி இருந்தால் நல்லதாக ஒரு போர்வை கொண்டு வந்துருங்க. ஏன்னா ரொம்பவே சில்லிப்பாக இருக்கும். 7ஆவது மலையில் எப்பவுமே, அதாவது வெய்ய காலத்துலேயும் சரி பகலில் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு சில்னஸ் இருக்கும். அதனால் நைட்டு தங்குற மாதிரி இருந்தால் போர்வை இல்லாமல் வந்துடாதீங்க. அப்புறம் சளி பனியில் மாட்டிக்குவீங்க. நம்ம தொடர்ந்து அப்படியே 7ஆவது மலையில் தான் இருக்குங்க, இறங்கிட்டே தான் இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்க முடியுது, ஏன்னா ரொம்ப டயர்டாயிடுச்சு. அப்படியே நம்ம ஆண்டி சுனை வந்தாச்சுங்க. மறுபடியும் அந்த சிவலிங்க தரிசனம் பார்த்துட்டு நம்ம அப்படியே தொடர்ந்து நம்ம பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற சிவலிங்கம். இந்த இடத்துல போகும்போது எல்லாருமே குளிச்சுட்டு துணிகள் எல்லாம் துவைச்சி காய வச்சுட்டு போவாங்க. நம்ம அப்படியே 7ஆவது மலை, அதாவது மேலிருந்து இறங்கும்போது 1ஆவது மலையை முடிச்சுட்டு கீழிருந்து 7ஆவது மலையை பார்க்கும்போது அவ்வளவு நல்லா இருக்குங்க. அது ஏதோ ஒரே ஒரு பாறை மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் அங்கே 3 இயற்கை அமைஞ்ச பாறைகள் இருக்கு. மேலிருந்து அந்த வர்ற வழியை பாருங்க, அப்படியே ஒரு கோடு மாதிரி வருது. அப்படியே பாருங்க.
அப்படியே வருது. இந்த வழியாக அப்படியே வந்து ஆண்டி சுனை வந்து அதுக்கப்புறம் அப்படியே பகுதியில் மேலே ஏறும். 6வது மலை இறங்கும்போது 2வது மலை. நான் அப்படியே வந்துட்டு இந்த 2வது மலையில் இருக்கிற ஒரு பெரிய பாறை இருந்ததுங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் தூங்கியாச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கிருந்து பார்க்கும்போது அவ்வளவு அருமையா இருக்குங்க. இடங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாவும் இருக்குது, அருமையாவும் இருக்கு. அந்த பெரிய மேற்கு தொடர்ச்சியோட அந்த பள்ளத்தாக்கு பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. இங்கிருந்து நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சிறுவாணியோட அணை தெரியும், அதே மாதிரி முத்திக்குளம் அணை எல்லாமே தெரியுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம அப்படியே ரெஸ்ட்டை போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. தொடர்ந்து நடந்துட்டே இருக்கோம். இந்த மலையோட தூரம்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வழிக்கு வந்து 5.5 to 6 கிலோமீட்டருக்கு இது வரும். ஸோ நீங்க மொத்தமா ஒரு 12 கிலோமீட்டர் மாதிரி வரும். நம்ம அப்படியே வரும்போது ஒட்டன்ஸ் சித்தர் சமாதி அதையும் தாண்டுறோம். 6வது மலைக்கு அப்புறமே 5வது மலையிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே, அதாவது கோயம்புத்தூர், அதாவது வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கிற காட்சிகள் எல்லாமே தெரியும். பாருங்க, இந்த ஈஷா யோக மையம் கூட கீழே தெரியுது. அந்த சிவன் உருவம் கூட, பெரிய சிவன் உருவம் தெரியுது பாருங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம அப்படியே கீழே வந்துட்டு இருக்கோம். நல்லாவே ஒரு டஃப் கொடுக்கும். வெயில் வேற ஆயிடுச்சிங்களா, நல்லா வேர்த்து வேற கொட்டும். அதனால நிறைய தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மேலேருந்து வரும்போது 5வது மலையில் இருக்குங்க. இனிமே முடியல. 5வது மலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சாப்பாடு எதுவும் எடுத்துக்கல. தயவு செஞ்சு வர்றவங்க, இது இப்போ கடைகள்லாம் கிடையாது, அதனால் 2 வாட்டர் பாட்டில், கொஞ்சம் ஸ்நாக்ஸு, பழங்கள், ஆரஞ்சு பழம், முக்கியமாக ஆரஞ்சு மிட்டாய், அந்த மாதிரி ஐட்டங்கள் எடுத்துக்கோங்க. இங்கே கடைகள் எதுவும் கிடையாது. அட்லீஸ்ட் இந்த மாதம் வரைக்கும் போது கடைகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அதெல்லாம் இல்லாமல் வந்துடாதீங்க, ரொம்ப கஷ்டமாயிடும். கட கட கடன்னு கீழே இறங்கி இந்த மூங்கில் காட்டுக்கு பக்கம் வந்தாச்சுங்க. இங்கே இந்த பாம்பாட்டி சித்தர் குகை இருக்கு. இங்க இருந்தவங்க தான் நம்ம மேலே போகும்போது கூட வந்தாங்க. இப்போ அவங்க தான் கீழேயும் கூட வர்றாங்க. அப்படியே கட கட கடன்னு இறங்கினோம்னா உங்களுக்கு வழுக்குப்பாறை வந்தாச்சு. வழுக்குப்பாறையில ஓரத்துல போயிடாதீங்க. நான் இறங்கும் போது ஒரு வாட்டி தெரியாம அதுல வந்து விழுந்துட்டேன். இது கட 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 நான் உண்மையாவே வேகமா இறங்கிடலாம். இந்த வழுக்குப்பாறையில வழுக்குப்பாறை முடிஞ்சோடனே இந்த மாதிரி ஒரு பாதை ஆரம்பிக்கும். அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு கீழே இறங்குறேங்க. பகல் நேரத்திலேயே நிறைய பேர் வர்றாங்க. மூங்கில் நம்ம மேலே ஏறும்போது பார்த்த அதே மூங்கில் காடுகள் தான். எங்கடா இந்த விநாயகர் கோயில் தெரியுதே அப்படின்னு கண்ணு தேடிட்டே இருக்கு. ஆனால் வர மாட்டேங்குதுங்க. வழுக்குப்பாறை முடிஞ்சாலும் ரொம்ப நேரம் ஆகுது அந்த விநாயகர் கோயில் வரக்கு. சரி, வேற வழி இல்லை, நடந்துதாகணும். இந்த ரெட்டை மரம் வந்து ஒரு இண்டிகேட்டர் மாதிரிங்க. இதை தாண்டி கொஞ்ச நேரத்தில் வந்து விநாயகர் கோயில் வந்துடும். பாருங்க, விநாயகர் கோயில் வந்துருச்சு. யாரோ இங்கே பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. கச்சா முச்சான்னு கத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ வெள்ளை விநாயகர் கோயில் தாண்டிட்டுங்க. இப்போ நம்ம கீழே இறங்கும்போது 7வது மலையில் இருக்கோம். நம்ம அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நல்ல டயர்டாங்காட்டி நடக்க முடியலைங்க. ஆனால் என்னோட நிலைமையை பார்த்து அதை தானாகவே புரிஞ்சுட்டு ராஜ்குமாருங்கிற ஒருத்தர் தருமபுரிக்காரர், அவரே வந்து ஆரஞ்சு, கொய்யா, வேறு சிலது கொடுத்தாருங்க. அப்புறம் இன்னொருத்தங்க வந்து 2 மிட்டாய் மாதிரி கொடுத்தாங்க. இவங்க எல்லாமே வந்து குறிப்பறிந்து உதவி செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் சில டைமெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் உதவி பெற்றவங்க வந்து நம்மளை வந்து கண்டுக்க மாட்டாங்க. நம்ம முதல் மலை, அதாவது மேலேருந்து கீழே இருக்கும்போது 7வது மலையோட கடைசி பகுதிக்கு வந்துட்டுங்க. அங்கே தான் வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது. அபாடா, முடிய போகிற சாமி. நாம் இப்போ மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டுங்க. எனக்கு ஏறுறதுக்கு 5 மணி நேரம், இறங்குறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆச்சுங்க. நான் ரொம்பவே மெதுவாக தான் ஏறி இறங்கினேன். இந்த வாட்டி வேறு வழி இல்லாமல் நான் செருப்பு போட்டு தான் ஏறினேன். வழக்கமாக செருப்பு போட்டு ஏற மாட்டேன். இப்போ இந்த இடத்துல மூங்கில்கள் நிறையா இருக்கும். நீங்கள் இங்கிருந்து எடுத்துகிட்டு போனால் இங்கேயே போட்டுருங்க. வாங்கினதாக இருந்தால் மட்டும் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க. நான் அப்படியே கட கட கடன்னு வெளியே வந்துட்டேங்க. மொத்தமாக ஒரு 10 மணி நேரத்துக்குள்ளார இந்த பயணத்தை முடிச்சிட்டுங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்து. இந்த மாதிரி கூட்டமே இல்லாமல் நான் என்றைக்குமே போனது கிடையாது. நீங்களும் போய் பாருங்கள். கடைசியாக ஒரு மாசா குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வெளியே வந்தாச்சுங்க. கூட்டமே இல்லாத வெள்ளிங்கிரி மலை அடிவாரம் அந்த சீசன் டைமில் இப்படி தாங்க இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி பாருங்கள், கண்டிப்பாக போங்க.
உங்களால முடியும் அப்படின்னா போங்க. கால் வலி இல்லை வேற பிரச்சனை இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மலை ஏறதுக்கு முயற்சி பண்ணிடாதீங்க. பட் மற்றவங்க எல்லாருமே போகலாம். பஸ்ஸும் இருக்கு காந்திபுரத்துலேருந்து. இல்லைன்னா சொந்த வாகனத்தில் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. என்னோட மற்ற வீடியோஸ் பாருங்க. நன்றி.